ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் தி மாமி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நியூ பார்ன் பேபிஸ், சின்ன குழந்தைங்களுக்கு வாயை எப்போவுமே க்ளீன் பண்ணிட்டே இருக்கணுமா, பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு அப்புறம் அந்த லிப்ஸை க்ளீன் பண்ணணுமா, இப்படிங்கிற டவுட்ஸ் நமக்கு நிறைய பேருக்கு இருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். நியூ பார்ன் பேபிஸ்க்கு எப்போவுமே பிரெஸ்ட் ஃபீட் பண்ண உடனே அந்த லிப்ஸை போட்டு தொடச்சி க்ளீன் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவோம், அந்த லிப்ஸை போட்டு இப்படி தேய்ச்சி துணியை வச்சு எப்போவுமே ஆஃப்டர் ஃபீடிங் இப்படி தொடச்சிடணும் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு காமனான ஒரு ஹேபிட்டாக இருக்குது. ஸோ நியூ பார்ன்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் தான் அந்த ஸ்கின் ரொம்ப ஒரு மாதிரி ட்ரை ஆகி லிப்ஸ் எல்லாம் அப்படியே வெடிச்சு அந்த ஸ்கின் எல்லாம் இன்னும் ஒரு மாதிரி பீல் ஆகி தான் வருமே தவிர வேறு எந்த பிரயோஜனமும் இல்லை ஆக்சுவலி பார்த்திங்கன்னா. ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு எல்லா நியூ பார்ன்ஸ்க்குமே லிப்ஸ் ஒரு மாதிரி ப்ளூயிஷாவோ பிளாக்கிஷாவோ அந்த மாதிரி தான் இருக்கும். பிரெஸ்ட் ஃபீடிங்னால தான் அப்படி ஆகுது, அவங்க அப்படியே தான் சக் பண்ணிருக்காங்க அதனால தான் அப்படி ஆகுது அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஃபியூ வீக்ஸ்க்கு அப்புறமா நேச்சுரலாகவே அவங்களுக்கு பேபி லிப்ஸ் அப்படியே நல்லா பிங்கிஷாக நல்லா அழகாக மாற ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதுவுமே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. பட் என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஒரு ஓரல் கிளீனிங்க்கு வாயை க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை நீங்கள் குழந்தைய குளிக்க வைக்கும் போது எப்படி நம்ம ஃபுல் பாடி எல்லாம் க்ளீன் பண்ணுவோம், நோஸ் எல்லாம் லைட்டாக துணி வச்சு இப்படி க்ளீன் பண்ணுறது, காதில் ஏதாவது தண்ணி இருக்கான்னு லைட்டாக க்ளீன் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒரு க்ளீன் ஒயிட் மஸ்லின் கிளாத் ஆர் எனி லைட்டான ஒரு துணி, அந்த துணியை வச்சு நீங்கள் வெட் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தையோட வாய்க்குள்ளே லைட்டாக ஒரு ரொம்ப உள்ளே விட்டிங்கன்னா உங்களுக்கு பியூக்கிங் மாதிரி ஆகிடும் இல்லையா, சும்மா லைட்டாக இப்படியே அந்த நாக்கு அந்த வாய் ஓரம் அப்படி லைட்டாக அப்படி க்ளீன் பண்ணிக்கலாம். இது நிறைய டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். பட் இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்தால் யூ கேன் உங்களோட பீடியாட்ரிக் டென்டிஸ்ட் கிட்டையும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். டீதிங் வர்றதுக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம கம்ஸெல்லாம் நல்லா க்ளீனாக வச்சுருந்தோம், ஹெல்த்தியாக வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லது. டீத் நல்லா இரப்டான பிறகு கூட நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு தான் நிறைய ஸ்டடீஸ் எல்லாமே சொல்லுது. இருந்தாலும் உங்கள் டாக்டர்கிட்ட ஒன்ஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளீனிங் பண்ணாலே போதும். நம்ம குழந்தைங்களுக்கு எப்போவுமே ரொம்ப அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி ரொம்ப தேய்ச்சி விட்டு இதெல்லாம் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம், பாய்.